பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். எரேமியா 34வது அதிகாரம் 27வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, நான் அவர்கள் நுகத்தடிகளின் கயிறுகளை அறுப்பேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். சில நுகத்தின் கயிறுகளை நான் அறுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கும் சத்துருவானவன் என் குடும்பத்தின் மேல, என்னுடைய வாழ்க்கையின் மேல சில நுகத்தடிகளை வைத்து அவன் அமிழ்த்தி கொண்டிருக்கிறான். இந்த நுகத்தடிகள் என் தோளின் மேல, என் இருதயத்தின் மேல, என் வாழ்க்கையின் மேல மிகவும் பாரமாய் அழுத்தி கொண்டிருக்கிறது. இந்த நுகத்தடிகளை அவன் அழுத்தி கயிறுகளினால் என்னுடைய வாழ்க்கையை கட்டி விடுகிறான். நான் விடுதலையோடு செயல்பட விடாதபடி, நான் மேலோங்கி வளர விடாதபடி சில கயிறுகளினால் சத்துருவானவன் என்னையும் என் குடும்பத்தையும் அவன் கட்டி விடுகிறான். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவன் எந்தெந்த கயிறுகளை வைத்து கட்டி வைக்கிறானோ அத்துணை கயிறுகளையும் நான் அறுத்து போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? அநேகருடைய வாழ்க்கை கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. அநேகருடைய குடும்பங்களை நுகங்களை கொடுத்து கயிறுகளினாலே அவன் கட்டி வைத்திருக்கிறான். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கமே கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியாய், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாய் இயேசு இந்த பூமிக்கு பிறந்து வந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ரீதியில் நீங்கள் கட்டப்பட்டு இருந்தாலும், எத்தனை வருடங்களாய் நீங்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டாலும், உங்களுக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவன் கட்டின எல்லா கயிறுகளை நான் அறுத்து போடுவேன், நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவனுடைய மொத்த சோத்திரம் எதிர்பார்ப்பே என்னை சுகவீனப்படுத்த வேண்டும், என்னை கயிறுகளினால் கட்டி, என்னுடைய வாழ்க்கையை கயிறுகளினால் கட்டி என்னை சுகவீனப்படுத்த வேண்டும், என்னை அடிமையாக்க வேண்டும். அந்த வசனத்துல மறுபடியும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. நான் இருக்கிற இடத்துல என்னை அடிமையா வைக்கணும், நான் இருக்கிற இடத்துல என்ன சுகவீன ஒரு பாத்திரமா என்னை மாற்றணும். அதற்காகத்தான் அந்த நுகத்தடியின் கயிறுகளை வைத்து அவன் கட்டி வைத்திருக்கிறான். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கட்டவிழ்த்து விடுகிறவர். அவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எந்த இடத்தில் என்னை சுகவீனப்படுத்த வேண்டும் என்று கட்டினானோ, எந்த இடத்தில் என்னை அடிமையாக்க வேண்டும் என்று கட்டினானோ, அந்த கயிறுகளை எல்லாம் அவர் சோத்திரம் உடைத்து போட்டுவிட்டு, அறுத்து போட்டுவிட்டு, அதே இடத்தில் என்னை சுகமாய் குடியிருக்க செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார், நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். சோத்திரம், நீங்கள் இனி அடிமையாய் இருக்க போவது கிடையாது. இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சில அடிமையின் கயிறுகளை இன்றைக்கு இயேசு அறுத்து போட போகிறார். சில சுகவீனத்தின் கயிறுகளை ஆண்டவர் இன்றைக்கு அறுத்து போட போகிறார். சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை சில வியாதியினால கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? சரீர வியாதியினால, சில கேன்சர் கட்டியினால, சில பாரம்பரியமாய் வருடக்கணக்காய் தொடர்ந்தேர்ச்சியா இருக்கிற சில வியாதியினால சத்துரு உங்களை கட்டி வைத்திருக்கிறானா? அநேக நேரங்களில் உங்களுடைய இருதயமே அப்படி சொல்லுதா, இது சத்துருவின் மூலமா தான் இப்படிப்பட்ட வியாதி திடீர்னு வருது. உங்களுக்கு தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அவர் உன்னுடைய வியாதியின் கயிறுகளை நான் அறுத்து போடுவேன்,
நீ சுகமாய் தேசத்தில் குடியிருப்பாய் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மருத்துவர்கள் செய்ய முடியாத காரியத்தை, மருந்து மாத்திரைகள் செய்ய முடியாத காரியங்களை இயேசு அவன் கட்டி வைத்திருக்கிற கயிறுகளை அறுக்கும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். ஓ பிரைஸ் காட், ஆமென் சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு மகிமையை செலுத்துங்க. அவன் கட்ட முடியாது, அவன் கட்டினாலும் அந்த கட்டுகளை அறுத்து போட இயேசு இருக்கிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. மரண கட்டுகள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த மரண கட்டுகளையும் இயேசு அறுத்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நிறைய குடும்பங்கள்ல இந்த மரணத்தின் கட்டுகள் இன்றைக்கும் மேலோங்கி நிற்கிறது. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், படிக்கிறவர்கள், கணவன் மனைவிகள் குடும்பத்தில் சண்டை வரும் போது இன்றைக்கும் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, ஏன் வாழணும், எதுக்காக வாழணும்? இந்த மரணத்தின் கட்டுகள் இன்றைக்கும் குடும்பங்களில் மேலோங்கி நிற்கிறது. சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அவர் கட்டி வைத்திருக்கிற சில வியாதியின் கட்டுகளையும், சில மரணத்தின் கட்டுகளையும், சில அடிமைத்தனத்தின் கட்டுகளையும் நான் இன்றைக்கு அறுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ அடிமையாய் இருப்பது கிடையாது, நீ சுகவீனமாய் படுப்பது கிடையாது. கர்த்தர் அவன் கட்டி வைத்திருக்கிற அத்துணை நுகத்தடியின் கட்டுக்களை இன்றைக்கு கர்த்தர் அறுத்து போட போகிறார். நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம், என் பிள்ளையை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், என் கணவனை கட்டி வச்சிருக்கிறான், அவங்க ஆவியில தோணும். ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் மேலோங்கி நிற்கும். எங்க கையின் பிரயாசத்தை பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், நாங்க சம்பாதிக்கிற பணம் எங்க போகுதுன்னு தெரியல, விரயமா போயிருது, ஹாஸ்பிட்டலுக்கு போயிருது, அவன் ஏதோ கட்டி வைத்திருக்கிறான். ஒருவேளை அப்படிப்பட்ட சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்றைக்கு உங்களை பார்த்து தான் அந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார். அவன் கட்டி வைத்திருக்கிற அந்த நுகத்தின் கயிறுகளை இன்றைக்கு அறுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. உங்க பிள்ளையின் மேல் இருக்கிற சில நுகத்தின் கயிறுகளை, உங்க கணவன் மனைவியின் மேல் இருக்கிற, உங்க கையின் பிரயாசத்தின் மேல் இருக்கிற, உங்க வீடுகளின் மேல் இருக்கிற, சொத்து இன்னும் சொல்ல போனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேல் இருக்கிற சில நுகத்தின் கயிறுகளை இன்றைக்கு இயேசு அறுத்து போட போகிறார். நீங்கள் சுகமாய் குடியிருப்பீர்கள். ஓ பிரைஸ் காட், ஆமென். சிம்சோனை டைரக்டாவே கட்ட ஆரம்பிச்சாங்க, டைரக்டா கட்ட ஆரம்பிச்சாங்க. அவனுக்காக ஸ்பெஷலா ஒரு புது கயரே உண்டு பண்ணினாங்க. வேதவசனம் சொல்லி இருக்கிறது, ஆவியானவர் அவன் மேல் பட்ட வந்த மாத்திரத்தில் சோத்திரம் நெருப்பு பட்டது போல அந்த கயிறுகள் எல்லாம் நூல் நூலாய் தெரித்து போனது என்று வேதத்தில் வாசிக்க முடியும். நான் சொல்லுகிறேன், எழுத்தின் பிரகாரமே பழைய ஏற்பாட்டு நாட்களில் கயிறுகளை ஆண்டவர் தம்முடைய அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்று சொன்னால், இந்த வார்த்தை ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் அப்படியே ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் என் வாழ்க்கையில எவைகளை கட்டினாலும், அது எத்தனை வருஷ கட்டுகளாய் இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய கட்டாய் இருந்தாலும், இயேசு அவைகளை அறுத்து போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கழுதையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அது எனக்கு வேணும், கட்ட அவிழ்த்து வாருங்கள் என்று சொன்னார். அவருக்கு கட்ட அவிழ்க்கவும் தெரியும், கட்டுக்களை அறுக்கவும் தெரியும். ஓ பிரைஸ் காட். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றேன்? நீங்க விசுவாசிங்க. சில கட்டுக்களை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். சில முடிச்சுகள் இன்றைக்கு அவிழ்க்கப்பட போகிறது. பல வருடங்களாய் சில முடிச்சுகள் உங்க வீட்டுல முடிச்சு போட்ட நிலைமையில் இருக்குதுல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த முடிச்சை எல்லாம் நான் அறுத்து போட போகிறேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அந்த கட்டுக்களை எல்லாம் நான் அறுத்து போடுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க விடுதலையாக போறீங்க. சோத்திரம். இனி நீங்க அடிமையா இருப்பது கிடையாது. அதே தேசத்தில் கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ண போகிறார். நான் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அவருடைய நோக்கமே கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்கும்படியாய். தோத்திரம். உங்க குடும்பம், உங்க வாழ்க்கை, உங்களுக்கு தெரியும் யாரை கட்டி வைத்திருக்கிறான், எத்தனை வருஷமா கட்டி வைத்திருக்கிறான். அந்த கட்டுக்களை எல்லாம் கர்த்தர் அறுக்க போறார். நான் சொல்லுகிறேன், சங்கிலியினால கட்டப்பட்டவர்கள் கூட இருந்துச்சு. லேகியோன் சங்கிலியினால் கட்டப்பட்டு இருந்தான், அந்த பிசாசு பிடித்துள்ளவன். இயேசு வந்து அந்த பிசாசுகள் போன உடனே சங்கிலிகள் கலண்டு விழுந்தது. பவுலும் சீலாவும் சங்கிலியில கட்டப்பட்டு இருந்தார்கள். பேதுரு சங்கிலியில கட்டப்பட்டிருந்தான். நான் சொல்லுகிறேன், கயிறையே சங்கிலிகளே ஆண்டவர் அறுத்து போடுவார்னா அவன் கட்டின கயிறை அறுக்க முடியாதா? இந்த சத்தத்திற்கு ஆமென் சொல்லி என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க சில முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட போகிறது.
Praise God, hallelujah. சில கட்டுகள் அவிழ்க்கப்பட போகிறது. சில வியாதியின் கட்டுகள், சில மந்திரவாதத்தின் கட்டுகள், சில பில்லி சூனியத்தின் கட்டுகள், சில மரண கட்டுகள், சில பாதாள கட்டுகளை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மேல் இருக்கிற நுகத்தின் கட்டுக்களை எல்லாம் அறுத்து போடுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். Praise the Lord. இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தத்தை கேட்கிறேன். ஜனங்கள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் மேல் இருக்கிற எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தினால அறுக்கப்படுவதாக. என் ஜனங்கள் அடிமையாய் இருக்கக்கூடாது. என் ஜனங்கள் சுகவீனமாய் இருக்கக்கூடாது. என் ஜனங்களை என் தேவன் கயிறுகளை அறுத்து நீர் விடுதலையாக்குவீராக. எஸ்லோ, எல்லா முடிச்சுக்கள் அறுக்கப்பட்டு போகட்டும். அவன் போட்ட அத்துணை கயிறுகளினால் போட்ட முடிச்சுக்களை என் தேவன் அவிழ்த்து போடுவீராக. செய்வீர் என்று நம்புகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். அநேக கட்டுகளை கர்த்தர், அநேக முடிச்சுக்களை ஆண்டவர் உங்களுக்காய் அறுத்து போட்டு விட்டார். இனி நீங்கள் அடிமை அல்ல, சுயாதீனமாய் விடுதலையோடு கர்த்தர் உங்களை சுகமாய் தங்க பண்ணுவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய கட்டுக்களை உடைத்து போடுகிற தேவனுடைய வார்த்தையாய் இது மாறுவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.